வடக்கன்ஸ் அதாவது நம்ம ஹிந்திக்காரனுங்கன்னு சொல்லுவோம், வடக்கன்ஸ் சொல்லுவோம். ஸோ அவங்கள பார்த்தாவே ஒரு வெறுப்பு இருக்கும். என்னடா இவனுங்க எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பானிபூரி போடுற கடை மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய மேஸ்திரி வேலை முதற்கொண்டு வீட்டு வேலை முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஹிந்திக்காரன் வந்துட்டாங்க, நமக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு புரிதல் வந்து தவறான புரிதலாக இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த படத்தை பார்த்த பிறகு ஆணித்தரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பண்ண தேவையில்லையே, எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? சில பேர் அவங்களே மிஸ்டேக்ஸ் வச்சுருப்பாங்க. வேற அவங்க வந்தேரி, வடக்கன், நார்த் இந்தியன், பானிபூரிக்காரன் இவனை உதைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா காசை வந்து சேர்த்து வச்சு சரக்கெல்லாம் அடிக்காமல் காசு சேர்த்து வச்சு எங்கேயோ வேலை பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சா கூட உடனே போகிறாங்க. ஸ்டோரி சூப்பராக இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்குது, நடித்தவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த டேரக்டர் நல்ல கருத்து சொல்லியிருக்காரு அந்த படத்தில். நல்லா இருக்கு. அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து பொழைக்க வந்திருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்குறோம் என்னன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. புரியல. சாங் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அந்த சாங் ஒரு சாங் வந்தது நல்லா இருக்குது. அந்த சாங்கில் போர்லாம் இல்லை, நம்ம வந்து உட்காந்தோம்னா நல்லா படம் பார்த்து என்ன டைம் தான் வரலாம். நல்லா இருக்கு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். வணக்கம். இந்த ரயில் திரைப்படம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு படம். இதை வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இவங்க தான் அவங்க தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்பவே முக்கியமான இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இப்போது வடக்கன்ஸ் அதாவது நம்ம ஹிந்திக்காரனுங்கன்னு சொல்லுவோம், வடக்கன்ஸ் சொல்லுவோம். ஸோ அவங்கள பார்த்தாவே ஒரு வெறுப்பு இருக்கும். என்னடா இவனுங்க எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, குடும்பம் அந்த உணர்வு இருக்குது, அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். இப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மாமா மச்சாலாம் எப்படி வெளிநாட்டில் அதாவது துபாயில் போயிட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்றத சார் வந்து உணர்த்தியிருக்காரு. இது இப்போ அந்த சுனில் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது ஷார்ட் பீரியட் தான் நடிச்சிருக்காங்க, ஆனால் அது நல்லா இருந்தது. இப்போ அவர் இறந்துட்டாலுமே நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்துப்படி அதை அந்த அடக்கம் பண்ணுறது, காரியம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சென்டிமெண்ட்டாக, ரொம்பவே கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ரொம்பவே பண்ணியிருந்தார். சாங்கு செகண்ட் ஹாஃபில் இருந்ததுங்க சார். அதுதான் அந்த சாங் வந்து அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அழுகுற போல் இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. அதாவது இந்த பூமி வந்து இவங்களுக்கு தான் அவங்க தான் கிடையாது, எல்லாருக்குமானது. இப்போ நாம் எப்படி வெளிநாட்டில் போயிட்டு நம்ம வேலைக்காக நம்ம கூலிக்காக வேலை செய்கிறோமோ அதே போல் அவனும் ஒரு தினக்கூலியாக தான் இங்கே வந்து வேலை செய்கிறான். அவனுக்கும் மனசு இருக்குது, குடும்பம் இருக்குது அப்படின்றத உணர்த்துற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக வடக்கன்ல பார்த்தாவே நம்ம ரொம்ப விருப்பம் இருக்கும். அதுதான் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் அதுதான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் இல்லையா சார். நான் இந்த படம் ரயில் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வடக்கன்ஸ்னாவே இவனுங்க எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்கள பார்த்தேன்னா அவனுக்கும் குடும்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி வந்து அவன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம சொந்த பந்தங்கள் எப்படி துபாயில் போயிட்டு வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி அவனும் வந்து இங்கே வேலை செய்கிறான் அப்படின்ற கான்செப்ட்டு புரியுது. அதான் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குங்க சார். அந்த குழந்தை வந்து அந்த ஹீரோவை வந்து பேசுகிறதும் செய்கிறதும் அவனுக்குள்ளே அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ரொம்பவே நேச்சுரலாக நடிச்சிருக்காங்கல்ல. இது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக இருக்குது. லைக் ஒரு அன்னெசரி ஹேட் எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிலேருந்தோ லைக் ஒரு டிஃப்ரெண்ட் வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே சர்வைவலுக்காக ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நம்ம ஏதோ தப்பாக தேவையில்லாமல் வச்சுக்க வேண்டாம், எந்த ஒரு தப்பான வியூஸை வச்சுக்க வேண்டான்ற மெசேஜ் தான். ஆனால் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அதை வந்து லைக் ஒரு மெசேஜாக சொல்லாமல் ஒரு கண்டினியூஸாக டைலாகாக பேசாமல் லைக் ஒரு ரூரல் செட்டிங்கில் ஆக்சுவலாக எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் வந்து ஒரு 2-3 கேரக்டர்ஸோட மூமெண்ட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே ரிலேட் பண்ணிக்க முடியுது நம்மளால். ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம அந்த வியூவை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி அந்த பர்ஸ்பெக்டிவை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக நம்ம வடக்கன்னாவே ஒரு மாதிரி எதிரியாகவே பார்ப்பாங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மாறத்துக்கு ஆக்சுவலாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் ஆக்சுவலாக மெயின் விஷயம் என்னென்னா அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து இந்த தெற்கு வடக்கு அந்த மாதிரி சொல்லாமல் கடைசியில் ஒரு பிளெண்டாக தான் இருக்குது. நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒவ்வொருத்தர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பண்ண தேவையில்லையே, எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? சில பேர் அவங்களே மிஸ்டேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக வேணுறதுக்காக அவங்க மேலே ஏதாவது பழகி போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அதுவும் வந்து உண்மையாக சொல்லப்போனால் செகண்ட் ஹாஃப்லாம் ஆக்சுவலாக பர்ஃபெக்டான பேஸில் இருக்குது. லைக் ஒவ்வொரு சீனுமே கண்டினியூஸாக ஒவ்வொரு சீனுமே ஒரு கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல
கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று வந்து மியூசிக்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து அந்த லைக் சீன் ஷிஃப்ட்டு கூட நமக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது. ஸோ அதனால் அந்த லேகுன்னு பெருசாக நம்ம சொல்ல முடியாது. சாங்ஸ் ஆக்சுவலாக நிறையா ஒரு 2-3 சாங்ஸ் இருக்குது. பர்ஃபெக்டான பிளேஸில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி சாங் இருக்குன்ட்டு. லைக் அந்த லிரிக்கல் வீடியோலாம் பார்த்தேன். அதில் பார்க்குறதோட இதில் வந்து உண்மையிலேயே அந்த சீன்ஸோட பார்க்கும்போது செம்ம சூப்பராகவே பிளெண்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு அது வந்து நல்லாவே இருந்துச்சு. இன்னொன்று என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து லைக் நிறைய இடத்துல வரும்ல, அதெல்லாமும் பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. சீனுக்கு சூட் ஆச்சு. இதில் நார்த் இந்தியன் கேரக்டர் ஒரு பையன் ஆக்ட் பண்ணி அவரை வச்சு தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்டர் சொல்கிறீங்களா? அவர் வந்து அவரோட ரோல் வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. வந்து நம்ம எதுவும் குறை இல்லாத சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக ஆக்சுவலாக எல்லாருமே புது மகன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து அந்த மாதிரி சத்தியமாக தெரியல. எல்லாருமே சூப்பராக உண்மையிலேயே ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இவரும் அந்த மாதிரி தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் லைக் இந்த ரேட்டட் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி தானே காமிக்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் ஒன்று காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அன்னெசரியாக அவங்க திணிக்கிற மாதிரி இல்லை. வெளியே கரெக்டான பிளேஸில் வச்சுருக்காங்க. நார்மல் கான்வர்சேஷன்ஸில் அவங்க எப்படியோ போதோ இன்னொன்று அந்த வட்டார வழக்கில் அவங்க பேசுகிறாங்க. இந்த தேனி மாவட்டம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. ரயில் இது படம் அல்ல, பாடம். ஆமாம், சமீப காலமாக தமிழ் திரையுலகில் வந்து இந்த டயலாக் எல்லாருமே சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு மிக முக்கியமாக அந்த அத்தனை படங்களும் முன்னெடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இந்த பூமி அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் சமமான ஒன்று. கடந்த காலங்களில் சமநிலையற்ற ஒரு சமூகம் இருந்திருக்கு. அது இப்படி இருந்திருக்கு. அது ஏழை, பணக்காரன், சாதி, மதம், பேதம், தமிழ், மொழி, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு ஏதோ வரலாற்று இதில் இருக்குது. அது எல்லாத்தையும் உடைச்சி அண்மை காலமாக சமத்துவப்படுத்துகிற ஒரு வேலை. அதில் ரயில் மிக முக்கியமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ஹிந்திக்காரங்க, தமிழ்காரங்க, ஹிந்திக்காரங்களுடைய ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெருகிடுச்சு. அவங்களோட டாமினேட் பண்ணுறாங்க. எல்லா வேலைகளும் அவங்க தான் வந்துட்டாங்க. பானிபூரி போடுற கடை மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய மேஸ்திரி வேலை முதற்கொண்டு, வீட்டு வேலை முதற்கொண்டு, இன்றைக்கி வந்து ஸ்விக்கி அது இதுன்னு முதற்கொண்டு எதனா ஆர்டர் போடுறது, இப்படி எல்லாத்துக்குமே ஹிந்திக்காரன் வந்துட்டாங்க. நமக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு புரிதல் வந்து தவறான புரிதலாக இருக்குது. அப்படின்றத தான் நான் இந்த படத்தை பார்த்த பிறகு ஆணித்தரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அது அப்படி கிடையாது. இந்த படத்தில் கதாநாயகன் வந்து நம்ம தமிழ் குடி பிறந்தவர். அவர் வந்து கொஞ்சம் பொறுப்பற்ற தன்மையில் குடியும் கொடுத்தனமா அப்படி சுற்றிக்கிட்டு சுத்தமாக வேலை வெடி. அவர்கிட்ட திறமை இருக்குது, வேலை இருக்குது, கைத்தொழில் இருக்குது. அவர் ஒரு எலக்ட்ரிஷியன். ஆனால் அந்த வேலையை செய்ய மாட்டார். குடிச்சுப்பிட்டு எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கலாம் ஒரு அப்படின்னு போகிறாரு. அப்போது வடக்கன் வந்து அதாவது ஹிந்தி மொழியிலேருந்து வந்தக்கூடிய வந்து ஒரு பொறுப்பாக கம்பெனியில் வந்து 10,000 சம்பளத்துக்கு பொறுப்பாக வேலை செஞ்சு அவரோட குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவார். அப்போ இந்த கம்பாரிசனை வந்து இந்த படம் வந்து காட்டுது. நாம் என்ன பண்ணுறோம், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவனுக்கு இந்த குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கதாநாயகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவன் பொறுப்பாக இருக்கிறவன் மேலே ஒரு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு தான் இன்றைக்கி சமூகத்தில் பரவி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் செகண்ட் ஹாஃபில் துபாயிலேருந்து நம்ம ஊர்லேருந்து போய் துபாயில் செட்டில் ஆகிட்டு வருவார். அப்போ வாடா மாப்பிள்ள சரக்கடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கதாநாயகனோட சேர்ந்து போய் சரக்கடிப்பாங்க. அப்போ இவன் தன்னோட விருப்பை சொல்கிறான். ஹிந்திக்காரன் வந்து இங்கே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள, அவனுங்கெல்லாம் விடக்கூடாது, அடிச்சு பொத்தி விரட்டணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான் துபாயில் போய் வேலை செய்யக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்காரன் சொல்லுவான். அப்போ நான் யார் துபாயில் நான் யார்? தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி பேசுகிறவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் துபாயில் யார் அப்படின்ற ஒரு புரிதலை சூப்பராக ஒரு செகண்ட் நம்மளை யோசிக்க வைப்பார். அப்போ சொல்லுவார் அவர், இந்த பூமி வந்து எல்லாருக்கும் சொந்தமானது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழர்கள் போகாத இடம் எங்கன்னு சொல்லு. நம்ம 1000 ஆண்டுகள் இன்றைக்கி சிங்கப்பூர் போய் தமிழை உருவாக்கி இருக்கிறான், மலேசியா போய் தமிழை உருவாக்கி இருக்கிறான்னா அந்த கதை நீ ஓகே அது சரின்னு சொன்னால் அப்போ இன்றைக்கி அவங்க வரதில் என்ன தவறு இருக்குது? இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டியது புரிதல் யார் மேலே நம்ம கோவப்பட வேண்டியதுன்னா பல ஆயிரம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் போட்டு தமிழ்நாட்டு வளத்தையும் நிலத்தையும் சூறையாடிக்கிட்டு இருக்கான் பாரு. அவன் எவனோ வேற ஒருத்தனாக இருக்கான் பாரு. அவன் ஹிந்திக்காரனை கூட இருக்கட்டுமே, அதானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், ஓப்பனாக சொல்லணும் யாரோ இருக்கான்னா அவனை டார்கெட் பண்ணு. அவங்ககிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை நம்ம வளத்தை எப்படி பாதுகாத்துக்கலான்னு டார்கெட் பண்ணு. ஈவன் தினக்கூலி 10,000 ரூபாய்க்கு நீ 10,000 ரூபாய்க்கு பெங்களூரில் போய் வேலை செய்கிற மாதிரி, டெல்லியில் போய் வேலை செய்கிற மாதிரி அவன் 10,000 ரூபாய்க்கு இங்கே வந்திருக்கிறான். மாதக்கணக்காக வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊருக்கே போகிறான். பொண்டாட்டி புள்ளியெல்லாம் விட்டுட்டு அந்த 10,000 ரூபாய்க்கு அவன் லோல் பட்டுக்கிட்டு கிடக்குன்னா அவனுக்கு நான் தலையெழுத்தா? அப்போ வரான்னா அவன் பொண்டாட்டி விட்டு நீ 2 நாள் உன் பொண்டாட்டி விட்டு நீ போவியா, அவன் பிள்ளைகளை விட்டு போவியா? அப்போ எவ்வளோ சோகப்படுவேன். அதுக்குன்னே சரக்கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். மாப்பிள்ள என் பிள்ளைங்களை 2 நாள் ஆச்சு பார்த்து ஊருக்கு போய் 1 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மாத கணக்கை விட்டு அவனுக்கு எவ்வளோ சோகம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அந்த 10,000 ரூபாய்க்கு அவன் இங்கே வந்து கூலி வேலை பார்க்குறான்னா அவன் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனை நம்ம வந்து வெறுப்பாக பார்க்குறோம், அவனை அடிக்கிறோம், அவனை உதைக்கிறோம், டே ஓடுறான் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த டார்கெட்டை அந்த துபாய்கார் வந்து சரி தெளிவாக சொல்றாரு. பல ஆயிரம் கோடியில் ஊழல் பண்ணுறவன் அவனை டார்கெட் பண்ணி இந்த தினக்கூலிகளை டார்கெட் பண்ணாத. இந்தியான்னு எடுத்துட்டேன்னா தினக்கூலியாக இருக்கிறவன் அவன் மொழியை பார்க்காத, அவன் சாதியை பார்க்காத, அவன் இனத்தை பார்க்க. கூலினா கூலி, எல்லாருமே கஷ்டம். அவனோட குடும்ப நிலையை பாரு, அப்போ அவனை நம்ம சகோதரனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் அந்த இந்தி மொழி பேசக்கூடியவன் இறந்துருவான். நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா அவனை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம் எப்பவுமே சொல்லுவாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் வந்தாரை வாழ வைப்போர் தமிழர்னு. அதை நிலைநாட்டி இருக்கிறாரு பாஸ்கர் சக்தி இயக்குனர். அதை அழகாக அந்த இந்தி மொழி பேசக்கூடியவனுடைய அவங்க குடும்பத்தை வர வச்சுட்டு அவனுடைய இறுதிச் சடங்கை முடிச்சுட்டு காரியம் வரைக்கும் அழகாக தமிழ் கலாச்சாரப்படி பண்ணி, என் குடும்பத்தில் ஒருத்தன் என் பொண்ணோட தம்பியாக பழகிருக்கானா எனக்கும் புள்ள மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. கூலிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது மொழி இனத்தை தாண்டி எல்லாரும் ஒன்றுன்றதையும், முதலாளித்துவத்தை எதிர்த்து வேணா சண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ரயில் முன்னாடி வடக்கன் அப்படிங்கிற படம். புது முயற்சிங்க. சத்யஜித் ரே சார் படம் மாதிரி சாயல்லையும் இருக்குது, அழகர் சாமி குதிரை அந்த சாயல்லையும் இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய சீரியல்லலாம் எப்படி அந்த வசனங்கள்லாம் கேட்சியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம தமிழர்கள் வந்து எப்படி சாராயம் குடிச்சு அவங்களோட லைஃப் கொண்டாட்டி எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. பார்த்திங்கன்னா குழந்தைய 7 வருஷத்துக்கு இல்லாமல் போயிடுது. ஒன்ஸ் அவருக்கு வந்து அந்த மன மாற்றம் அடையும் போது தான் கடவுளே குழந்தைய கொடுக்குறாரு. வேறஸ் அவங்க வந்தேரி, வடக்கன், நார்த் இண்டியன், பானிபூரிக்காரன், இவனை உதைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா காசை வந்து சேர்த்து வச்சு, சரக்கெல்லாம் அடிக்காமல் காசு சேர்த்து வச்சு எங்கேயா வேலை பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சா கூட உடனே போகிறாங்க, போய் அதை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இது யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. இதுதான் நடக்குது. நம்ம வந்து இருக்கிறத அப்படியே எழுத்திருக்காரு. யாரோட மனசும் புண்படாமல் எடுத்திருக்கிறார். ப்ளஸ் வந்து இப்போ எதிர் வீட்டில் ஒருத்தர் இருப்பார், ஹிந்திக்கார் இருப்பார். நம்ம வந்து ஐயோ ஹிந்திக்கார் நம்ம தமிழருடைய வேலையெல்லாம் பறிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பெரிய பெரிய இது கார்ப்பரேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி வந்து எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க அதை யாரும் கேட்குறது கிடையாது. நமக்கு அது நம்ம நாலேஜில் கூட இல்லை. பட் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்ம சான்ஸை பறிக்க முடியாது. நம்ம கரெக்டாக இருந்தோன்னா நம்மளோட வேலை வாய்ப்பு நமக்கு இருக்கும். ஸோ இந்த நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அந்த இது வந்து நல்லா டீல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த வடக்கன் அந்த தலைப்பே இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரீச் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சொல்லும்போது உங்களுக்கு ஊர் பக்கம்லாம் வந்து வடக்கன் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம ஹிந்திக்காரன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆளுங்க நார்த்தில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, மும்பை போகிறாங்க, ஃபாரின் போகிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு நல்லா சொல்லியிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் அவார்ட்ஸ் நிறைய வரும். அந்த லைவ் ரெக்கார்டிங் சொன்னாங்க, அது ஒரு 2-3 இடத்துல மட்டும் கொஞ்சம் பிசிறு தட்டின மாதிரி இருந்தது. அந்த ரெக்கார்டிங்கு இந்த ரெக்கார்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதனால் கிராமத்துக்குள்ளே போய் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்லாங் எல்லாமே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களே வச்சு எடுத்துருக்குறாங்க. புது முயற்சி. அதை மாதிரி இல்லை, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதாவது யாரோட மனசும் புண்படாமல் நம்ம தமிழர்கள் என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம முருகர் படத்தை வச்சு மாட்டிக்கிறோம். ஆனால் முருகர் எங்கேயாவது சரக்கடிச்சிக்கிட்டு இருந்தாரா? அந்த மாதிரி எதுலேயுமே இல்லை, நம்ம புராணங்கள்லையும் எதுலேயுமே இல்லை. பட் எந்த நேரம் பார்த்தாலும் சரக்கடிக்கிறது, பொண்டாட்டியோடைய நகை, பொண்டாட்டிக்கு சீதனமாக கொடுத்த அந்த பைக்கு எல்லாத்தையும் விற்று குடிக்கிறது, ஃப்ரெண்டோட சேர்ந்தனா ஃப்ரெண்டோட ஒரு படத்துக்கு போவாங்க, இல்லைன்னா ஹோட்டல் போவாங்கன்னா சரக்கடிக்க போகிறது. ஒரு வேலை வாய்ப்பு வரும்போது அதை வந்து தமிழர் என்ன பண்ணுறாருன்னா வேண்டாம் அப்படின்றாரு, அதை தள்ளி போடுறாரு. இதை முடிச்சுட்டு இந்த சரக்கு முடிச்சுட்டு நம்ம அப்புறமா வேலைக்கு போகலாம். அப்போ அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு உட்காந்துருக்காது, அது போயிடும் இல்லைங்களா? அதை வந்து இவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே ஒரு திணிச்சா மாதிரி இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்குது. ஒன்லி ஒரு மைனஸ்ன்னு சொல்லணும்னா அந்த தலைப்பு இருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வரப்பெல்லாம் சென்சார் அப்படியே போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அது இன்னும் எஃபெக்டாக இருக்கும். ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல மெசேஜு. ப்ளஸ் இந்த குழந்தை வர சீன்லாம் உண்மையிலே எமோஷ்னலி நல்லா இருக்கு. மியூசிக் குழந்தை வர சீனுக்கெலாம் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. தேவா சார் பாட்டு செமையாக இருக்குது. அது மாதிரி இந்த அப்பா குழந்தை சாங் வந்து ஃபுல்லுமே இந்த தேனி ஸ்லாங் போட்டிருக்காங்க. எனக்கு அது வேர்ட்ஸ் புரியல, பட் அது வந்து அந்த படத்துக்கு நல்ல ஒரு நேச்சுரலான எஃபெக்ட் கொடுக்குது. அந்த சாங் வந்து அப்பீலிங்காக இருக்குது. ப்ளஸ் இந்த ஹிந்திக்காரோட ஒய்ஃப் இருக்குல்ல, ஒய்ஃபு அந்த சீன்ஸ், அவங்க ஒய்ஃப் நினச்சி பார்க்குறது, அந்த சீன்ஸ் வந்து அவங்க வந்து அந்த முடி, அவருடைய சீப்புலேருந்து அந்த முடியை எடுத்து பார்ப்பாங்க. அது மாதிரி புதுசாக ஒரு மாதிரி கவிதையாக புதுசாகவும் இருக்குது. ப்ளஸ் போரிங் இல்லாமல் இருக்குது.